இந்த டேம்ல உள்ள தண்ணி இருக்கிறதுனால சுற்று வட்டார கிராம மக்கள் எல்லாம் நிறைய பேர் இங்க வர்றாங்க, குளிக்கிறாங்க, என்ஜாய் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தண்ணீர் ஓடுகிற இடமே ஒரு பெரிய செழிப்பு, ஆசீர்வாதம் தான். நம்மையும் கூட தேவன் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக வைத்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் சொல்லி இருக்கிறார். நீங்க அப்படி ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? நீங்க வசிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. அப்படி இருக்கணும்னு ஆசைப்படணும், ஒப்பு கொடுக்கணும். நம்ம மற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா இருக்கணும். சரியா? சரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன வசனம் சொல்லுகிறார்? உபாகமம் 31:6 நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, பயப்படாத. யாரோ ஒருத்தர் குறித்து நீ பயப்படுகிற. வேலை செய்யற இடத்துல உன்னை பயப்படுத்துறாங்களா? பிசினஸ் செய்யற இடத்துல மற்றவங்க உன்னை பயமுறுத்துறாங்களா? நீ வசிக்கிற இடத்துல உனக்கு விரோதமா எழுப்பி பயமுறுத்துறாங்களா? யார் மூலமாவும் ஒரு பயம் உனக்கு வருதா? ஆண்டவர் சொல்றார், என் மகனே பயப்படாத, என் மகளே பயப்படாத, நீ திகையாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீ திடமனதாய் இருக்கணும், அவர்களுக்கு நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஏன் அப்படி சொல்றீங்க ஆண்டவரே? நான் இருக்கல உனக்கு. என்ன மிஞ்சி உன்னை யாரு ஏதாவது செஞ்சிட முடியுமா? நான் உனக்கு துணையா இருக்கிற வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவர் நான் கூட இருக்க. நான் சொல்றேன், நீ பயப்படாத. இந்த மனிதர்களை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து, உனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற ஆட்களை குறித்து நீ பயப்படாத, அவர்களுக்கு நீ பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை பார்த்து சொல்றார், கோலியாத் என்ற பெரிய ராட்சதன், எல்லாரும் கண்டு பயந்தாங்க. அந்த சிறுவனாகிய தாவீது பயப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அதனால நான் பயப்பட மாட்டேன், நீ தைரியமாக அவன் எதிர்த்து நின்றான். ஆண்டவர் கூட இருந்தா ராட்சதனை கண்டு கூட நீங்க பயப்பட மாட்டீங்க. அதனால நீங்க பயப்படாம கலங்காம இருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எதுக்கு பயப்படுறீங்க? நீங்க பயப்படுற மாதிரி கர்த்தர் விட மாட்டார். நீங்க பயப்படுகிற ஆள் கையில உங்களை ஒப்பு கொடுக்கவும் மாட்டார். யாரும் உங்களுக்கு தீமை செய்து அழித்து விடவும் முடியாது. தாவீதுக்கு முன்னால கோலியாத் விழுந்து போனான், இல்லாமல் போனான் என்பதாகத்தான் வேதத்துல பார்க்கிறோம். அவன் தைரியமா இருந்ததுனால கர்த்தர் ஜெயம் கொடுத்தார். நீங்க தைரியமா இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து நடத்துவார். இப்ப சொல்றீங்களா, ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன், இந்த காரியெல்லாம் என்ன பயமுறுத்துது, இவங்கெல்லாம் என்ன பயப்படுத்துறாங்க, சூழ்நிலை எனக்கு பயத்தை தான் கொடுத்தது, இனி நான் பயப்பட மாட்டேன், நீர் என் கூட இருக்கிறீங்க, எனக்கு ஜெயம் கொடுப்பீங்க தைரியமா சொல்றீங்களா? நீங்க விசுவாசத்தோடு சொல்லி பாருங்க, பயம் போயிடும், பயப்படுகிற சூழ்நிலை மாறிவிடும். நீங்க அந்த அற்புதத்தை இன்றைக்கு காண்பீங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த சூழ்நிலை மாறுவதை பார்ப்பீங்க. ஜெபிக்கிறீங்களா? அப்படி இருதயத்துல கை வைங்க. ஆண்டவரே, வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் என் கூட இருக்கிறீங்க. என்னை சுற்றிலும் என்னை பயமுறுத்துகிற காரியங்கள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். நீர் எனக்கு துணை இருக்கிறபடியால் பயப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.